நாங்கள் இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள், மனம் நிறைவாக வாழ்வதற்கு உகந்த இடம் எது, சிறந்த இடம் எது, இனிமையான கிராமமா, அருமையான அந்நிய தேசமா, பெருமையான நகரமா, இல்லை எங்கேயுமே நிறைவாக போராட்டம் இல்லாமல் வாழ முடியாதா, எங்கேயுமே போராட்டம் தானா என்பதுதான் இந்த விவாத பொருள். இப்பொழுது இந்த விவாதம் தொடங்குகிறது. குயில் கூவி கொண்டிருக்கும், கோல மிகுந்த மயில் ஆடி கொண்டிருக்கும், வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுகள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மரவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள். இந்த இடத்தை தான் சஞ்சீவி பருவத்தின் சாரல் என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். ஐயா, இது எதுவும் ஐயா இருக்க முடியும்? எங்கள் இனிமையான கிராமம் தானே. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போல்லாம் எங்கள் ஊர் ஓடையில் போய் முங்கி முங்கி குளிக்க முடியும். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போல்லாம் சுத்தமான தேன் எடுத்து வந்து என்னால் சாப்பிட முடியும். தென்னை மரத்து அடியிலையோ இல்லை வேப்ப மரத்து அடியிலையோ சுகமாக தூங்க முடியும். ஐயா, சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்கிறாங்களே, அந்த சொர்க்கம் எங்கே இருக்குது தெரியுமா ஐயா? எங்கள் கிராமத்தில் தான் ஐயா இருக்குது. வந்து பாருங்க ஐயா, நீங்கள் வந்து தங்கி பாருங்க ஐயா, அந்த சொர்க்கம் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்கங்க. அன்னிலேருந்து இன்னிய வரைக்கும் ஐயா திரவியம் தேடதான் ஐயா நாமெல்லாம் வெளிநாட்டை தேடி போகிறோம் ஐயா. நம்ம இந்த வெளிநாட்டில் போய் வாழணுங்கிற ஆசை கனவு இல்லாத ஒரு இளைஞராவது கிராமத்தில் நகரத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளோ பின்னால் இருக்கோங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் சார். ஒரு கிராமத்தில் குதிரை வண்டிக்காரன் இருந்தான். அந்த குதிரை வண்டிக்காரன் வீட்டு கிணத்துல பெட்ரோல் இருந்திருக்கு சார். அந்த பெட்ரோல் இருக்குன்னே தெரியாத அவன் அப்படியே காலத்தை ஓட்டியிருக்கான் சார். பெட்ரோல் இருக்கிறத தெரிஞ்ச ஒரு வியாபாரி இவங்கிட்டேருந்து பணம் கொடுத்து வாங்கி பெரிய பணக்காரன் ஆயிட்டான் சார். அவன் நல்ல பணக்காரன் ஆனவனை, சரி பாவம் இந்த குதிரை வண்டிக்காரன், அவனுக்காக இதை கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு காரை கொடுத்தான் சார். அந்த பெட்ரோலை எடுத்து இந்த காரில் ஊற்றினா காரு ஓடுங்கிறது கூட தெரியாத அவன் என்ன பண்ண தெரியுமா சார்? குதிரையில் கயரை கட்டி தான் சார் ஓட்டினா. இப்படி தான் இருக்காங்க நம்ம நாட்டில் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி சார். சென்னையில் பாருங்க சார், இப்படி மைக்கை வச்சுக்கிட்டு அப்படியே மேடை கிழின்னு கிழிக்கிறாங்க சார். சென்னையை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி காட்டுறோன்னு சொல்கிறாங்க சார். ஏன் அவங்க இந்த பவுஞ்சூர் மாதிரி ஆக்கி காட்டுறேன்னு சொல்ல முடியுமா சார்? நம்முடைய கிராமங்களும் நகரங்களும் தன்னிறைவு பெற்று நம்முடைய கிராமங்களும் நகரங்களும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் வளமாகவும் இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? சென்னையை பவுஞ்சூர் மாதிரி மாத்துறோம்ல சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் சென்னையை சிங்கப்பூர் மாதிரி மாற்றுவோம்னா என்ன அர்த்தம்? அந்நிய தேசம்தான் மன நிறைவான இடம்னு அருமையான வாதம். அமெரிக்க தூதரகத்திலையும் போய் பாருங்க, நம்ம நாட்டு இளைஞர்கள்லாம் அப்படியே இந்த பாஸ்போர்ட்டுக்கும் விசாக்கும் என்னமா தவம் கிடக்குறாங்க. கொட்டுற மழையிலையும் காயிற வெயிலையும் தவமா கிடக்குறாங்க. அதனால தான் சொல்றேன், மனுஷன் மனநிறைவா வாழறதுக்கு ஏத்த இடம் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அயல் நாடுகள் மட்டும்தான் சொல்றேன் சார். சபாஷ் சபாஷ். இந்த அம்மா சொன்னதுக்கு ஒன்று சொல்லலான்னு ஆசைப்படுறேன். திரவியம் தேடுறதுக்கு போகணுமா அந்நிய தேசத்துக்கு, வெளிநாட்டுக்கு உதவ வாங்கிட்டு இங்கே வரணுமா. ஒருத்தன் அப்படி தான் எங்கள் ஊரில் 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு திரவியம் தேட போனான் வெளிநாட்டுக்கு. போனதுலேருந்து வட்டியும் கட்டல பணமும் அனுப்பல. பொண்டாட்டிக்காரி தபால் எழுதுனா, அன்பே ஆறுயிரே, ஏன்னா பணம் வரணும்ல, உன் நினைவாகவே இருக்கிறேன் அப்படி எழுதுனா தான் பணம் அனுப்புவான். உடனடியாக எனக்கு 10,000 ரூபா பணம் அனுப்புவோம் அப்படி எழுதி அனுப்பிச்சான். அவன் பணம் அனுப்பாமல் தபால் அனுப்பிச்சான். அன்பே ஆறுயிரே, உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், இத்துடன் 10,000 முத்தங்கள் அனுப்பியிருக்கிறேன், பெற்றுக்கொள்ளவும். இவ பார்த்தா பணம் இல்லை, முத்தம் தான் வந்திருக்கு. இவ பதில் எழுதினான், அன்பே உங்கள் கடிதம் கிடைத்தது, மகிழ்ச்சி அடைந்தேன், உங்கள் 10,000 முத்தங்கள் வந்து சேர்த்தது. அரிசி கடைக்காரனுக்கு 2,000 முத்தங்கள் கொடுத்து விட்டேன், ஜவுளி கடைக்காரனுக்கு 2,000 முத்தங்கள் கொடுத்து விட்டேன், மளிகை கடைக்காரனுக்கு 2,000 முத்தங்கள் கொடுத்து விட்டேன். இன்னும் பாக்கி இருக்கிற முத்தங்களை யாரிடத்தில் கொடுப்பதுனால பணம் அனுப்பிச்சிட்டான். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போனவன் வீட்டில் மனைவி மக்கள் இருக்கிறாங்களே, வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கமே, அந்த வட்டியை கட்டணுமேங்கிற எண்ணம் இல்லாமல் எத்தனையோ பேர் உல்லாசமாக இருக்கிறானே, மனநிறைவாக இருக்கானா? இல்லை. ஆகவே கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, மனநிறைவு ஜென்மத்திலையும் கிடைக்காது.
இங்க இருக்கவங்க எல்லாம் திரைப்படம் பார்ப்பாங்க. சரி. அதுல கோபுரங்கள் சாய்வதல்னு ஒரு படம் வந்தது. அதுல அருக்காணின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அதான் சுகாசினி. அது எப்படி இருந்தது தெரியுமா? கோணலா ஜடை வச்சிருந்தது. இப்படி போட்டிருக்கும் ஜடை. அது சென்னைக்கு வந்தவொடனே எப்படி தெரியுமா ஆச்சு? ஃபேஷனா மாறிச்சு. அதை பார்த்து கிராமத்துல இருக்க எத்தனையோ அருக்காணிங்க நகரத்துக்கு வரணும்னு அழுகுறாங்கய்யா, புலம்புறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு கிராமத்துல இருக்கிற மாப்பிள்ளைய விரும்புறது கிடையாது. எல்லாரும் விரும்புறது என்னதுன்னா நகரத்துக்கு வரணும் தான்.